அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் சிறப்பான பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. கிரக நிலையில் பல அதிசயங்கள் நடக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சனி, ராகு, பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு, கலஸ்தர ஸ்தானத்தில் கேது, விரயஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் காரியங்கள் முடிப்பதில் தாமதமான ஒரு போக்கு இருக்குது. தேவையற்ற மன சஞ்சலங்கள் உண்டாகலாம். யாரையுமே நேருக்கு நேராக எதிர்பார்க்காமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும். கெட்ட கனவுகள் தோன்றலாம். வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய தொழில் வியாபாரமாக மெத்தனமாக காணப்பட்டாலுமே பண வரவு உங்களுக்கு இருக்குது. புதிய வாடிக்கையாளர்களுடன் நிதானமாக பேசி வியாபாரம் செய்வது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய போட்டிகளை கண்டு கொள்ளாமல் தவிர்ப்பது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களும் டென்ஷன்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகளால் திடீர் செலவுகள் உண்டாகும். உறவினர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படலாம். பெண்களுக்கு யாரையுமே எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும். கலைத்துறையில் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். அரசியல் துறையில் மேலிடத்துடன் நீங்கள் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது. பாடங்களில் படிப்பதில் கூடுதல் கவனமும், ஆசிரியர்களிடத்தில் பேசும் பொழுது நிதானமும் தேவை. இந்த காலகட்டம் அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் இருந்து தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவாங்க. வெற்றி பெறும் பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெறப் போகிறது. வியாபாரிகள் வரவு செலவு கணக்கை சரியாக வைத்து கொள்ளுங்கள். குறைந்த முதலீடுகளில் புதிய லாபம் உங்களுக்கு வியாபாரம் தொடங்கலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். கலைஞர்களுக்கு திருப்திகரமான ஒரு பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலையும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவது உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக கும்பராசியை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே தொழிலில் நல்ல ஒரு மாற்றம், லாபம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலைச்சலும் வேலைப்பளுவும் இருப்பதன் காரணமாக திருப்தியான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கையில் மேன்மையான ஒரு இடத்துக்கு செல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு காதுகளில் தேனை பாய்ச்சக்கூடிய அளவுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும். வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கலாம். புதிய முதல்ல உங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரம் பெருக்கி இல்லாமல் உங்களுக்கு அதிகரிக்கும். தொட்டது துலங்கும். பொழுதுபோக்கு செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். கடினமாக உழைத்தாலுமே உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சிலருக்கு புது தெம்பு, உற்சாகம் கூடும். புதிய கடன்கள் அடைக்க சேமிப்புகளில் இருந்த உங்களுக்கு பணவரவு உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். பங்கு சந்தையில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம். ஆலோசித்து இறங்குவது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் வரலாம். பூரட்டாதி 1-2-3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம்.
சிலருக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் உங்களுக்கு தேனை பாய்ச்சக்கூடிய வகையில் இருக்குது. இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். திட்டமிட்டு புதிய விரிவுகளை செய்வதில் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படலாம். தேவையற்ற அலைச்சல் பயணம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் ஏற்படும். கட்டுப்பாடு என்றளவு உங்களுக்கு இழப்பை தவிர்க்க முடியாமல் கூட இருக்கலாம். பொதுவாக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே யோகமான பல நன்மைகளை எதிர்பார்த்து தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பான ஒரு லாபத்தை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கும்பராசியை பொறுத்தவரை யோகமான பல நன்மைகள் தரக்கூடியதாக இருக்குது. தொழிலில் உங்களுக்கு லாபம் அதிகப்படியான ஒரு ராசியை தேர்வு செய்யும் பொழுது உங்களுடைய ராசி மற்றும் மாத பலன்கள் உங்களுக்கு விருப்பமான பல பலன்களை உங்களுக்கு முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கும்பராசியை பொறுத்தவரை யோகமான பல நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய தொழிலையும் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை நீங்கள் கொண்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிதமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் உங்களுக்கு வேலையில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சில இடங்களில் உங்களுக்கு பரபரப்பு நிறைந்ததாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தாமதமாகலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடியதாகும். புதிய தொழிலில் நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடலாம். அனைத்துமே உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி அமைதி நிலவும். அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு செல்வங்கள் சேரும். பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. பதவி உயர்வு சம்பள அதிகரிப்பு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு கல்வித்துறையில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. கலைத்துறையில் உங்களுக்கு பிரகாசமாக நிதானமாக நீங்கள் செயல்படுத்துவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யோகமான பல நன்மைகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7வது வீட்டில் கேது இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முழு கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் கேது இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதான நேரமாக இருக்குது. நல்ல நிகழ்வுகளை நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான பல நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த காலத்தில் வரக்கூடிய எந்த ஒரு திட்டத்திலுமே புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கு முன்பு உங்களுக்கு சனி இருப்பதால் வீட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் செல்ல தயாராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் உங்களுக்கு குடும்பத்திற்கான பணவரவு சேமிப்பு திட்டங்களை கலந்து கொண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை உணர்வுகளை நீங்கள் பெறுவீங்க. இதனால் உங்களுக்கு நல்லெண்ணம் மற்றும் சகோதரர்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.